கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளுக்கான தியான பகுதி யோசுவா மற்றும் காலேபின் விசுவாச உதாரணங்கள். வசனம் 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்னாகாமம் 13:14 வாக்கு பண்ணப்பட்ட தேசமான கானான் தேசத்தை உளவு பார்க்க மோசே அனுப்பிய 12 வேவுக்காரர்களின் கதையை விவரிக்கிறது. அவர்கள் 40 நாட்கள் இடத்தை ஆராய்ந்து அதன் மிகுதியின் சான்றுகளை கொண்டு வந்தனர். அதில் ஒரு பெரிய திராட்சை குலையும் அடங்கும். இருப்பினும் காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேலர்களை தேவனை நம்பி தேசத்தை கைப்பற்ற ஊக்குவித்தாலும் மற்ற 10 வேவுக்காரர்கள் அந்த நிலத்தை ஆபத்தானதாகவும் ராட்சதர்கள் வசிக்கும் இடமாகவும் விவரித்தனர். பயமும் சந்தேகத்தாலும் ஆட்கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் மோசே மற்றும் ஆரோனுக்கு எதிராக கலகம் செய்து எகிப்துக்கு திரும்ப ஆசைப்பட்டனர். அவர்களின் அவநம்பிக்கைக்கு எதிராக தேவனின் கோபம் எரிந்தது. இதன் விளைவாக காலேபையும் யோசுவாவையும் தவிர அந்த தலைமுறை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழையவில்லை. தேவனின் வல்லமையை அவர்களுக்கு உறுதிப்படுத்த காலேபும் யோசுவாவும் முயற்சித்த போதிலும் மக்கள் நம்ப மறுத்துவிட்டனர். இந்த மற்ற 10 வேவுக்காரர்களின் அறிக்கையை பற்றி கர்த்தர் சொன்னதை கவனியுங்கள். அவர்கள் தாங்கள் தேடிய தேசத்தை பற்றிய ஒரு துர்ச்செய்தியை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டு வந்தார்கள். என்னாகாமம் 13:33 அவர்களின் அறிக்கையை துர்ச்செய்தி என்று முத்திரை குத்தியவர்கள் யோசுவா அல்லது மோசே அல்ல, அது கர்த்தர் தாமே. ஏனென்றால் அது அவருடைய வார்த்தைக்கு முரணானது. அந்த துர்ச்செய்தி என்ன? இஸ்ரவேலர்கள் ராட்சதர்களை வென்று பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கைப்பற்றுவார்கள் என்று தேவன் அறிவித்திருந்தார். ஆனால் 10 வேவுக்காரர்களும் அந்த இடத்தில் பாலும் தேனும் ஓடுகிறது என்பது உண்மையாக இருந்தாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். வெற்றிக்கான தேவனுடைய உறுதிமொழியை அவர்கள் புறக்கணித்து மோசே அவர்களை சிக்கலில் நடத்தி சென்றதாக குற்றம் சாட்டினார்கள். என்னாகாமம் 13:32-33 அவர்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொன்னார்கள். இதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்களிடமிருந்து எந்த துர்ச்செய்தியும் வரக்கூடாது. யோசுவா மற்றும் காலேபை போல இருங்கள். நம்முடைய தொடக்க வசனத்தில் நமக்கு ஒரே விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது என்று கூறுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எனவே தேவனின் வார்த்தையுடன் உடன்பட்டு பேசுகிறோம். உங்கள் உடல் நலம் அல்லது செழிப்பு பற்றி வார்த்தை என்ன சொல்லியுள்ளது? உங்கள் வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் பற்றி தேவன் என்ன சொல்லியுள்ளார்? அவருடன் உடன்பட்டு அதே விஷயங்களை உறுதிப்படுத்துங்கள். உங்கள் புலன்கள் என்ன உணர்ந்தாலும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். தேவனின் வார்த்தை உண்மை என்றும்
எப்போதும் மேலோங்கும் என்றும் அறிந்து உங்கள் விசுவாச அறிக்கைகளை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபம். அன்புள்ள பிதாவே, என்னில் செயல்படும் விசுவாசத்தின் ஆவிக்கு நன்றி. நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். நான் அதனுடன் உடன்பட்டு பேசுகிறேன். நான் ஆரோக்கியத்திலும் செழிப்பிலும் வெற்றியிலும் நடக்கிறேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமேன். மேலும் தியானிக்க என்னாகமம் 14:6-19 வரை. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். தொடர்ந்து எபிரேயர் 10:23, எபிரேயர் 13:5-6 இந்த வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். கடவுள் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த வார்த்தைகளுக்கூடாக பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.